இவருடைய ஆட்சியில எந்த தவறும் இல்லாம ஒரு நல்லாட்சியை தருவாரு, நமக்கு நல்லது பண்ணுவார், நாட்டுக்கு நல்லது பண்ணுவாருன்னு தான் அவரை உட்கார வச்சிருக்காங்க. உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பேட்டனை மாத்திட்டு நம்ம இளைஞர்களுக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய வலியுறுத்தலா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல திமுக ஆட்சி நடக்கும் போதே சேகர் பாபுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயங்கிறாரு, அது வழக்கமாக அவர் சொல்றதுதான். இப்ப திடீர்னு ஒரு ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதன் மூலமாக கடந்த திமுக ஆட்சியில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாவற்றுக்குமே 40% கமிஷன். சீமான் சமீபத்தில் பேசுறாரு, ஒரு மேடையில் பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தையே யூஸ் பண்றாரு. தனுசு வரலாம், அண்ணாமலை வரலாம், அதாவது அரசியலுக்கு வரலாம், ஒரு முதலமைச்சராக வர முடியாது. விஜய் குறித்து என்னென்னமோ பேசியிருக்காரு, நீ செத்து போனா சொல்லியிருக்காரு. அதனுடைய வீடியோலாம் நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு கட்சியில் ஓடுகிற இன்னொரு சாக்கடை பற்றி நம்ம தனியா சொல்ல தேவையில்லை. விஜய் குறித்து என்னவெல்லாம் ஏதோ ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்காக ஒரு புஷி ஆனந்த பார்க்கறது, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இன்னொரு பிளவு ஒரு பகிரங்கமாக வெடிக்க போகுது அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்போ திமுக ஆட்சியில் எல்லாத்துக்கும் கலைஞர்னு வைப்பாங்க. அப்போ அடுத்த ஆட்சி வரும்போது அதை மாற்றுவாங்க. அதை மாற்றுறதுக்கே பார்த்தீங்கன்னா பல 100 கோடி செலவாகும். அப்போ உங்கள் பஞ்சாயத்துக்காக இப்போ உதயநிதி கைதுக்கு அப்புறம் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, பத்தியா உதயநிதி அரெஸ்ட் பண்ணிட முடியும், எங்கள் அண்ணன் சீமானை கை வைக்க முடியுமா, எங்கள் அண்ணன்னாலே விஜய்க்கு பயம். நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா பத்திரிகையாளர் இஸ்மி அவர்கள் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். முதல்படியாக பார்த்தோம்னா இவ்வளோ நாள் ஒரு அலை அடித்து ஓஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய பிரச்சனை நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு, அரெஸ்ட்டு. சார் அவர் என்ன பேசினாரு எல்லாருக்குமே தெரியும், அந்த அரெஸ்ட்டும் பார்த்துருப்பாங்க. சார் இந்த அரெஸ்ட் மூலமாக சமூக வலைதளங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, உதயநிதிக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு நேம் கிடச்சிருச்சு, திமுகவின் இன்னொரு வேர்ஷன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து கைது செய்யப்பட்டதால் அவருக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் இருக்கும் அப்படின்னா ஒரு வகையில் ஆமாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கும் போதே அவருக்கு தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே கவரேஜ் எல்லாம் கிடைச்சிருக்காது. ஒரு விழாவுக்கு போறாருன்னா அது ஒரு செய்தியா போடுவாங்க, ஒரு சட்டமன்றத்தில் பேசுறாருன்னா அது ஒரு செய்தியா போடுவாங்கன்னு அப்படி துண்டு துண்டா தான் ஒரு தொலைக்காட்சி செய்திகள்ல இடம் பிடிச்சாரு. ஆனா அன்னைக்கு அந்த கைது செய்யப்பட்ட அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முழு நாள் லைவ்லயே உதயநிதி ஸ்டாலின் இருந்தாரு. ஸோ அந்த ஒரு பப்ளிசிட்டி வகையில பார்த்தா அவருக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கு. ஆனா எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கும் போது ஒரு பெண்களை ஆபாசமாக தரக்குறைவாக பேசியதால் கைது செய்யப்பட்டாருங்கிற அந்த செய்தியும் அந்த கவரேஜோட சேர்ந்தே வந்துகிட்டு இருக்கு. அப்ப பாக்குற பெண்கள் என்னடா அது உதயநிதி நம்ம நல்ல மாதிரி நினைச்சோம், அவர் என்ன இப்படியா பேசினாரு, இப்படியா ஒரு கமெண்ட் அடிச்சாரு அப்படின்னு தானே மக்கள் நினைச்சிருப்பாங்க. அப்ப அது அவருக்கு எப்படி அது மைலேஜாக மாறும். இன்னும் சொல்ல போனா உதயநிதிக்கு பெண்கள் மத்தியில் இருந்த நன்மதிப்பு குறைகிற ஒரு விஷயமா தான் அது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது உண்மையிலேயே அவர் தவறு செய்து அவர் மீது வந்து ஒரு கைது நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சி எடுக்கப்பட்டதா, இல்லை அவரை சும்மா நம்ம வந்து அலைக்கழிக்கணும் அல்லது அவரை பயமுறுத்தணுங்கிறதுனால எடுக்கப்பட்டதாங்கிற கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருக்கு. என்ன காரணம், நீங்கள் காலையில் போய் அவர் வீட்டில் கதவை தட்டி அவரை கைது பண்ண போகிறாங்க போலீஸு. அப்போ இவர் வந்து ஒரு பேசக்கூடாத விஷயத்தை பேசிட்டாரு. அப்போ இதன் வந்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அந்த நடைமுறை தான் தொடர்ந்து இருக்கணும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் இல்லை நாங்கள் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணுற ஐடியா நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ மக்கள் மத்தியில் இருந்திருக்கிற கேள்விங்கிறது நியாயமானதாக தான் தெரியும். சார் இது விஷயமா நான் இன்னும் சில பேர்கிட்ட பேசினேன், இன்டர்வியூஸ்லாம் பண்ணேன் பத்திரிகையாளர்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அரெஸ்டே தேவையில்லாத விஷயமா தான் பார்க்குறாங்க, விஜய் கொஞ்சம் அவசரப்படுறாரோ இல்லை ரொம்ப உக்கிரமாக இருக்காரோ அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. இந்த விஷயத்துக்காக அரெஸ்ட்டாக பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இந்த அரெஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அவசியமானதா அவசியமற்றதா? அதாவது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, உதயநிதியை கைது செய்ததன் மூலமாக அது எதிர்காலத்தில் விஜய்க்கே வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, என்னதான் ஒரு நாகரிக அரசியலை
விஜய் தொடங்கி வைத்தாலும் அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் முதல்வராக பதவியேற்ற பிறகு ஸ்டாலின் உட்பட பல எதிர்க்கட்சி தலைவர்களை தேடி போய் அவர்களிடம் வாழ்த்து பெற்றாரு. அது வந்து உண்மையிலேயே தமிழ்நாடு இதுவரை காணாத ஒரு காட்சி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாகரிக அரசியல் தொடரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அடுத்த நாட்கள்லேயே அந்த சீன்லாம் மாறினதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த விஷயத்துக்காக விஜய் அவர்கள் இப்போ உதயநிதி வந்து கைது செய்கிற ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும் போது எதிர்காலம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முதல்வர் நாற்காலியில் இருப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒரு வாதத்துக்காக சொல்றேன். 2031 36 உதயநிதி வந்து அந்த சீட்டுக்கு வர்றாரு. அப்ப எதிர்கட்சி வரிசையில் விஜய் இருக்கும்போது நம்மளை இவர் கைது பண்ணார்ல, அப்ப நம்ம இவரை கைது பண்ணா என்னன்னு உதயநிதி நினைப்பாரா மாட்டாரா? சோ அப்படி அவர் நினைத்து அப்படி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த கைது அப்படிங்கிறது ஒரு காரணம் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து சீமான் சமீபத்துல பேசுறாரு. ஒரு மேடையில் பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தையே யூஸ் பண்றாரு. நீங்க எல்லாருமே பார்த்து அதோடு ஒப்பிடும்போது உதயநிதி பேச்சு ஒண்ணுமே இல்லை. உதயநிதி பேசுனது சாதாரண வார்த்தை தான். அதை வந்து நாம நினைச்சோம்னா டபுள் மீனிங்கா எடுத்துக்கலாம். அவர் பேசுனது அதுல ஆபாச வார்த்தையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பேசுனது நீங்க நேரடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எந்த ஆபாசமும் இல்லை. ஆனா அதை நீங்க டபுள் மீனிங்கா எடுக்கும் போது தான் அது ஆபாச வார்த்தையா மாறுது. ஆனா இங்க துரதிர்ஷ்டம் என்னன்னா தமிழ்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்குமே இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஆனா சீமான் பேசுனது பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்து ஆபாசமா பேசுறாரு. அது இல்லாம விஜய் குறித்து என்னென்னமோ பேசியிருக்காரு. நீ செத்து போன்லாம் சொல்லியிருக்காரு. அதனுடைய வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து அவர் கட்சியில் ஓடுகிற இன்னொரு சாக்கடை பத்தி நம்ம தனியா சொல்ல தேவையில்லை. விஜய் குறித்து என்னவெல்லாம் பேசியிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க உங்களை தரக்குறைவா அல்லது ஆபாசமா பேசுனதே அளவுகோலா வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா முதல்ல சாக்கடையை பண்ணணும், சீமான பண்ணணும். அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க உதயநிதியை போய் கை வச்சிங்கிறது ஒரு நியாயமான கேள்விதான். அதை தவிர்த்து இருக்கலாம். சார் அடுத்தவங்க அரெஸ்ட் ஆவாங்களா? சரி நீங்களே எடுத்ததுனால கேட்குறேன், அடுத்தவங்க அரெஸ்ட் ஆவாங்களா சார்? நியாயப்படி செய்யணும். ஏன்னா இப்போ உதயநிதி பேசியதை வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமாக கொடுஞ்செயலாக நினைத்து அவர் வந்து கைது செய்கிற அளவுக்கு போகும்போது இதைவிட மோசமான வார்த்தைகளை பிரயோகித்தவர்களை மட்டும் எப்படி விட முடியும்? இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. இப்ப உதயநிதி கைதுக்கு அப்புறம் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, பத்தியா உதயநிதி அரெஸ்ட் பண்ணிட முடியும், எங்க அண்ணன் சீமான கை வைக்க முடியுமா? எங்க அண்ணன்னாலே விஜய்க்கு பயம், விஜய்க்கு வந்து எங்க அண்ணனை கை வைக்கிற தைரியம் இருக்கான்னு கேட்பான்ல. விஜய் கோழையெல்லாம் கிடையாது, சீமானை விட தைரியசாலி விஜய் எனக்கு தெரியும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இப்ப அடக்கி வாசிக்கிறாரு. ஏன்னா எடுத்தவனே நம்ம அந்த மாதிரி ஒரு பாஞ்சிர வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அமைதியான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இங்க என்ன சூழல் அப்படின்னா, இப்ப ரோட்ல ஒரு ரவுடி பே வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருப்பான், குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாகரிக மனிதன் என்ன பண்ணுவான், இந்த நாய் என்னடா இங்க உட்காந்து தயாரா பண்ணிட்டு இருக்கானு அப்படி ஒதுங்கி போவான். அப்ப அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, பத்தியா இவன் பயந்துகிட்டு போறான்னு நினைப்பான். நாம் தமிழர்காரனா அப்படிதான் நினைப்பான். என்ன சீமான் மீது நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் விஜய் வந்து பயந்துட்டாரு, எங்க சீமானன் தான் கெத்து அப்படின்லாம் அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி நினைப்பதற்கு நீங்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துறாதீங்கிறது தான். அவர் வந்து உங்களை ஆபாசமா பேசியிருக்காரா, அவரு உங்களை தப்பா பேசியிருக்காரா, நடவடிக்கை எடுங்க. ஓகே சார், இது இன்னொரு விஷயமாவும் எப்படி பாக்குறாங்கன்னா, உதயநிதி மேலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா, அப்ப மத்தவங்களும் நம்ம அமைதியா பேசணும்னு நினைப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப சட்டமன்ற உறுப்பினர்களே விஜய் வந்து அடிப்பேன், உதப்பேன், மண்டை உடைப்பேன் அது மாதிரிலாம் சொல்றது. இப்போ உதயநிதியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்களும் அமைதியாக இருப்பாங்க தானே, இது இப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அது ஒரு வகையில் கரெக்டு தான். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உதயநிதியே அரெஸ்ட் பண்ண நீங்க ஏன் சீமான அரெஸ்ட் பண்ணல? இதை விட மோசமாக பேசியிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவர் உங்களை என்னவெல்லாம் பேசினாரு. கரூர்ல வந்து அந்த 41 பேர் உயிரிழப்பு நடக்கும் போது விஜயே அடிச்சு கொல்லணுங்கிற மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாவில் போய் பாருங்க, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனா அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம ஒரு தரக்குறைவான மொழிகளில் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ற பல பேரை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க நடவடிக்கை அப்படின்னா நீங்க அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பது தானே சரியா இருக்கும். பட் அதே நேரம் நீங்க சொன்னது என்னன்னா ஒரு வகையில கரெக்டு தான். உதயநிதியே நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்ன அப்படிங்கிறதே வந்து ஒரு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், முன்னாடியே நீங்க பதில் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் கேட்குறேன். எல்லாருமே ஆட்சியில் இருக்க போறது இல்லை, அடுத்தடுத்தவங்க மாறி மாறி வந்துட்டே தான் இருப்பாங்க. அடுத்து அண்ணாமலை வரலாம், அனுஷ் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஸோ விஜய் அவர்களை பழி வாங்குறதுக்கு எதாவது பண்ணுவாங்களா உதயநிதி? அது நடக்குமா அடுத்த ஆட்சியில்?
அதாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி தனுஷ் வரலாம், அண்ணாமலை வரலாம், அதாவது அரசியலுக்கு வரலாம். ஒரு முதலமைச்சரா வர முடியாது. கனவுல வேணா அவர்கள்லாம் முதலமைச்சரா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அரசியலுக்கு வரலாம், அதனால ஒன்றும் இல்லை. அதே நேரம் ஏதாவது ஒரு பெரிய கட்சியோடு சவாரி பண்ணி அந்த கூட்டணிக்குள் வருவதற்கோ அந்த அமைச்சரவைக்குள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சியில கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த எல்லைக்கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, அந்த எல்லைக்கோட்டை தாண்டி நான் வரமாட்டேங்கிற அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அந்த பாலிடிக்ஸ்ல. ஒரு பக்கம் விமர்சனங்கள் அது இதெல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த மாதிரி எனக்கு தோன்றியது உண்டு. ஸோ இப்போ அடுத்த தலைமுறைக்கும் அந்த மாதிரி ஒரு எல்லைக்கு அவுட்ல நின்று இவங்க அரசியல் பண்ணுவாங்களா, இல்ல மாறி மாறி நீ என்னை உள்ள வச்சியா நான் உன்னை வைக்கிறேங்கிற மாதிரி போவாங்களாங்கிறது தெரியல. ஆமா, அதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், அண்ணாமலை தனுஷ் பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது, நான் பின்னாடி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. நம்மளோட தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் முதல் பட்ஜெட் தாக்கல். எப்படி பார்க்குறீங்க சார் பட்ஜெட்டை, எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது அது வெறும் அறிவிப்பு தான். இன்னொன்று இன்னைக்கு ஊடகங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பற்றியெல்லாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அர்த்தமற்ற விவாதம், அர்த்தமற்ற பேச்சா தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா பட்ஜெட்னாலே அறிவிப்புங்கிறது இருக்கும், ஆனா இது எல்லாமே வந்து செயல் வடிவம் பெறுதாங்கிறதுல தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடி, இந்த இதுக்கு 25,000 கோடி, அதுக்கு 7,000 கோடி 8,000 கோடின்னு அந்த ஒதுக்கீடுங்கிறது அது இருக்கும். ஆனால் அதெல்லாம் செயல் வடிவம் பெறும்போது தான் இந்த நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும், நாடு வளம் பெறும், மக்கள் பயன்பெறுவாங்க. ஆனால் காலங்காலமாக பார்த்தா இந்த பட்ஜெட்டில் அறிவிப்புகள் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த திமுக ஆட்சியில் ஒவ்வொரு வருஷமே முதல் வருஷம் என்ன அறிவிச்சாங்களோ அதையே அடுத்த வருஷமும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அறிவிப்பாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா போன வருஷம் அறிவிச்சாங்க, அதை எதுவுமே செய்யலைன்னு அதுக்குள்ளார ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தாவேக்காவுடைய பட்ஜெட் அறிவிப்பும் போயிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்காவுடைய அவங்களுடைய ஐடியாலஜியை பிரதிபலிக்கிற ஒரு பட்ஜெட்டாக வந்து என்னால் பார்க்க முடியல, பார்க்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா இவர்கள் பதவியேற்று ஒரு 2 மாசத்துலேயே பட்ஜெட் வரும். ஆமாம், அப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு பெரிய ஹோம்ஒர்க் எப்படி பண்ணியிருக்க முடியும்? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதை எப்படியாவது ஒப்பேத்தி ஒரு விஷயத்தை முடிச்சிருவோங்கிற அந்த இதுதான் இருக்கும், நோக்கம் தான் இருக்கும். ஒரு முழுமையான தாவேக்கா உடைய கனவு பட்ஜெட்டா இது இருக்காது. அதனால இதுல ஒரு பெரிய குறை உங்களுக்கு தென்பட்டாலும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இப்ப அடுத்த வருஷம் பட்ஜெட் அப்படின்னா அதை வந்து உண்மையிலேயே நம்ம ஒரு லென்ஸ் வச்சு பார்க்கணும். ஏன்னா அதுங்களுக்கு வந்து ஒரு டைம் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த நிலவரம் எல்லாமே ரியாலிட்டி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். புரியுதா இல்லையா? அதனால இந்த பட்ஜெட்டை குறித்து வந்து நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் சார். இருந்தாலுமே பார்த்துருப்பீங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, புதுசா நிறைய சொல்லியிருக்காங்க, அறிவகம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடித்ததெல்லாம் என்ன சொல்லுங்க? இல்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா அது நடைமுறைக்கு வரும்போது தான் சொல்ல முடியும். அது வெறுமனே ஒரு அறிவிப்பை மட்டும் பார்த்துட்டு அடடா சூப்பர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா இதை தாண்டின கவர்ச்சிகரமான அறிவிப்பெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். ஆனா அது எதுவுமே நடைமுறையில் சாத்தியப்படலைங்கும் போது அந்த அறிவிப்பை நீங்க புலகாங்கிதப்பட்டு அதை பாராட்டி என்ன ஆக போகுது? நம்மளோட எனர்ஜிக்கு தான் நஷ்டம். கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் சார் வந்து அறிக்கை விட்டுருக்காரு, என்னன்னா நீங்க நேம் மட்டும் தான் மாத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். அது சில விஷயங்களுக்கெல்லாம் இப்ப கலைஞர் தொகைன்னு இருந்தது, இப்போ இனிமேல் உரிமை தொகைன்னு மட்டும்தான் இருக்கு. அந்த கலைஞர் அப்படின்றத தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி நேம்லாம் மாற்றி மாற்றி லேபிள் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதில் எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. என்ன காரணம், இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கலைஞர் உரிமை தொகைன்னு ஒன்று எடுத்துங்களேன். அந்த உரிமை தொகை பெண்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? அல்லது இது வந்து ஒரு வெட்டி செலவு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த திட்டத்தை நீங்கள் நிறுத்திடுங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்கடுத்து இந்த திட்டம் வந்து ஒரு அற்புதமான திட்டம், இதனால் வந்து யாரோ பயனடைகிறாங்க, மக்களோ அல்லது பெண்களோ குழந்தைகளோ மாணவர்களோ மாணவிகளோ யாரோ பயன்பெறாங்க, இது ஒரு நல்ல ஸ்கீம்னு நினைச்சிங்க அப்படின்னா அது அப்படியே தொடர்றதுல என்ன பிரச்சனை? அதுக்கடுத்து ஒரு கலைஞர் பெயர்ல இருக்கு. நீங்க கலைஞரை ஏன் திமுகவுடைய தலைவரா பாக்குறீங்க? அவர் வந்து ஒரு முன்னாள் முதல்வர், தமிழ்நாட்டுக்கு பல அளப்பரிய சேவைகள் செய்த ஒருத்தர். நீங்களே விஜய் அவர்களே கருணாநிதி அவர்களை பல முறை வந்து சிலாகிச்சு பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அது அவர் பேர்ல இருந்துட்டு போகட்டுமே. இப்ப அறிஞர் அண்ணா இருக்காரு, அவர் வந்து நீங்க திமுகவுடைய தலைவரா நம்ம பார்க்கலாமா? என்ன, அவர் வந்து தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முன்னாள் முதல்வர், தமிழ்நாட்டினுடைய
வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்த ஒருத்தர். அந்த அடிப்படையில தான் நம்ம அவரை பார்க்கணும். அதனால இதை நீங்க ஒரு கட்சி கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஏன்னா அதுக்கடுத்து என்னுடைய பர்சனலான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எந்த திட்டங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய பெயரை சூட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ திமுக ஆட்சியில் எல்லாத்துக்கும் கலைஞர்னு வைப்பாங்க. அப்போ அடுத்த ஆட்சி வரும்போது அதை மாற்றுவாங்க. அதை மாற்றுறதுக்கே பார்த்தீங்கன்னா பல 100 கோடி செலவாகும். அப்போ உங்கள் பஞ்சாயத்துக்காக எதுக்கு எங்கள் பணத்தை விரயம் பண்ணுறீங்கிறது என்னுடைய கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு அம்மா உணவகம்னு வைக்கிறாங்க. அம்மாங்கிறது எனக்கும் உங்களுக்கும் அம்மா தான். ஆனால் அதிமுக காரங்க எப்படி வச்சாங்கன்னா, அது ஜெயலலிதாவை மீன் பண்ணி வச்சாங்க. அப்போ திமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடர விட்டால் அது ஜெயலலிதாவுக்கு நல்ல பேர் போயிடும். அப்போ இதை முடக்கு அல்லது இதை நிறுத்துங்கிற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இப்படி இல்லாமல் அம்மா உணவகங்கிற இடத்துல நீங்கள் ஒரு அரசு உணவகம் என்ன அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு விலையில்லா உணவகம் அந்த மாதிரி ஒரு காமன் நேம் வச்சிருந்தா அது எல்லா ஆட்சியிலையுமே தொடர்ந்துகிட்டு இருக்கும். அதனால நம்ம முதல்ல சரி பண்ண வேண்டியது அதைத்தான். எல்லாத்துக்கும் மேல விஜய் அவர்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா இவங்க பாசைகளை சொல்லணும், இந்த லேபிள் ஒட்டுறதுக்கு பதிலா அதை பெருந்தன்மையோட கடந்து போயிருந்தார் அப்படின்னா அதுவே அவருக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுத்துருக்கும். இங்க பாருங்க, கலைஞர் பேர்ல ஒரு விஷயத்தை பண்ணாங்க, அந்த பேரை கூட மாத்தாம அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு பாருங்க. உண்மையில இவர் தாண்டா ஒரு நல்ல முதலமைச்சர். மக்கள் மனசுல இவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நேம் வரும். அந்த மாதிரியான ஒரு பரந்துபட்ட பார்வை இவங்கள்ட்ட இல்லாதது நமக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். அந்த நேம் மாத்தினது ஒரு அரசியல் ரீசனா தான் இருக்குமா? இதுக்கு மேல இந்த நேமே அழிச்சணும்டா அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இல்ல? அந்த நோக்கத்தில் இதெல்லாம் மாற்றப்பட்டால் அதை நம்ம வரவேற்கலாம். புரியுதா இல்லையா? அதாவது ஒரு காலத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அரசு போக்குவரத்து கழகங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பேரு இருந்தது. சோழன் போக்குவரத்து, சேரன் போக்குவரத்து கழகம், தீரன் சின்னமலை, மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகம், பாண்டியன், பல்லவன்னு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொரு சாதிக்காரங்களுமே கிளம்பிட்டு எங்க ஊர்ல ஒரு தலைவர் இருந்தாரு, எங்க ஊரை தனி கோட்டமா பிரிச்சு அதுக்கு இவர் பேரை வைக்கணும், எங்க ஊரை தலைமையிடமா வச்சு அந்த போக்குவரத்து கழகத்துக்கு இவர் பேரை வைக்கணும்னு பல சாதிக்காரங்க கிளம்பிட்டாங்க. அப்படி கிளம்புன ஆட்களை எல்லாம் லிஸ்ட் போட்டா தமிழ்நாட்டில் ஓடுற ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒரு சாதி தலைவர் பேரை வைக்கணும், அந்த அளவுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா என்னடா அது இவ்வளவு பெரிய தலைவலியா மாறிடுச்சே அப்படின்ட்டு தான் அந்த மொத்த பேரையும் தூக்கிட்டு வெறுமனே பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மாத்திட்டாங்க. இதுல பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இவர்களுடைய பஞ்சாயத்துல அண்ணா போக்குவரத்து கழகமும் போச்சு, பெரியார் போக்குவரத்து கழகமும் போச்சு, மத்ததும் காலி. ஆமா, அதனால பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும், ஒட்டுமொத்தமாகவே இந்த பெயர்களையும் நீங்கள் தூக்கிடணும். அதை தவிர வேற வழி கிடையாது. ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான நியூஸ் நான் நேற்று நியூஸில் பார்த்தேன். நம்மளோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, நாங்கள் புதுசாக கடன் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பெரிய தொகை, அது 1.5 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். 20,000 கோடி 22,000 கோடி வாங்கியிருக்கோம், தொடர்ந்து நாங்கள் கடன் வாங்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் சொன்னாங்க, அது பிக் நம்பர் தான் அது. சரி, இப்போ என்ன கேள்வினா, இதுவே தான் அவங்களும் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதான் சொன்னாங்க. இவர் என்ன சொன்னார்னா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் அனுமதிக்கப்பட்ட வகையில் தான் வாங்க போகிறோம், நாங்கள் அந்த அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கியாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக அனுமதி வாங்கி தான் வாங்க போகிறோம்னு சொன்னாங்க. இதுவே தான் முன்னாடி தான் திமுக சொன்னாங்க, அனுமதிக்கப்பட்ட தொகை தான் வாங்கியிருக்கோம், அப்ரூவல் வாங்கி தான் வாங்கியிருக்கோம்னு சொன்னாங்க. இப்போ இவருமே மேற்கொண்டு கடன் வாங்க போகிறது ரொம்ப பெரிய அதிருப்தியை உண்டாக்கி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்தே நான் பட்ஜெட்டை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஒரு பள்ளி மாணவனாக இருக்கும் காலத்திலிருந்தே அந்த பட்ஜெட்லாம் நான் கொஞ்சம் கவனத்தோட பார்க்கிற ஒரு மாணவனாக தான் இருந்திருக்கேன். ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் மட்டும் இல்லை, ஒன்றிய பட்ஜெட்டையும் சேர்த்தே சொல்கிறேன், வரவுக்கும் செலவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் தான் இது வரைக்கும் நம் நாடு சந்தித்து இருக்கிறது. என்ன பாருங்க, நமக்கு வரவை விட செலவு கம்மியா இருக்கு, வரவு நம்ம கிட்ட கையிருப்பு அதிகமா இருக்குன்னு இது வரைக்கும் எந்த பட்ஜெட்டும் பார்த்ததாக எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க உள்ள சூழலே அப்படிதான் இருக்கு. அதனால அதை நம்ம பெருசா விமர்சிப்பதுங்கிறது வேஸ்ட் தான். பட் அதே நேரம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாவற்றுக்குமே 40% கமிஷன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு 2 லட்சம் கோடி ஒரு திட்டங்களுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னா, நீங்க 40% கமிஷன் அப்படின்னா அதுல 80,000 கோடி போயிடும். அப்ப 1,20,000 கோடி தான் செலவிடப்படுது, 80,000 கோடி
கட்டிங்காக கமிஷனாக பல ஆட்கள் வந்து அதை பகிர்ந்துக்கிறாங்க. இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. ஸோ இந்த தாவே காட்சியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்சம் கிடையாது, கமிஷன் கிடையாது, கட்டிங் கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ இவர்கள் அறிவித்த திட்டங்களுக்கு என்ன தொகையை ஒதுக்குனாங்களோ அது அப்படியே வந்து அந்த மக்களுக்கு போய் சேரும். அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் அப்படி சேரணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா லஞ்சம் கிடையாது, லஞ்சமே நாங்கள் ஒழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து தொடரக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து நீங்க சொல்ற மாதிரி அந்த நிதித்துறை செயலாளர் அந்த சித்திக் சொன்ன மாதிரி கடன் வாங்கலாம், ஆனால் அந்த கடன் வாங்குகிற பணத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு பண்ணணும். புரியுதா இல்லையா? நீங்க அங்கேயிருந்து கடன் வாங்கி நாங்க மகளிர் உதவித்தொகை 2500 கொடுக்குறோம்னு எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துடக்கூடாது. புரியுதா இல்லையா? நீங்க வாங்குறதே கடன் வாங்குறீங்க. கடன் வாங்குறதுங்கிறது வளர்ச்சி திட்டங்களுக்கு தான் பயன்படுத்தணும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இது மூலமா விஜய் அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடாது. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது கடனை ஒழிப்போம், லஞ்சம் ஒழிப்போம், ஊழல், அதுக்கான முயற்சியில தான் இருக்காங்க. பட் ஆனால் கடன் பொறுத்து அவர் அன்னைக்கே சொன்னார், அவர் அனௌன்ஸ்மெண்ட் அது அவர் முதல்வராக டே 1லேயே சொன்னார் கடன் இவ்வளோ இருக்குன்னு. இப்போ மேற்கொண்டு கடன் வாங்குறது ஒரு அதிருப்தியை உண்டாக்கிறதா விஜய் மேலே? இல்லை, அதாவது அதிருப்தியை ஏற்படுத்துங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இந்த நிலவரத்தை, யதார்த்த நிலவரத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அதிருப்தி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யார் உட்காந்தாலும் இதெல்லாம் நடக்கும். ஒரு வழியை நீங்கள் வந்து அரசை நடத்தணும், ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் அந்த பட்ஜெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வருவாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. என்ன அப்போ செலவீனங்கள் தான் அதிகமாக இருக்கும்போது அப்போ என்ன வழி? இப்போ கடன் வாங்குவதை வந்து தவிர வேற வழியே இல்லைங்கிறது தான் இன்னைக்கு சூழ்நிலை. ஆனா இப்ப விஜய் போன்றவர்கள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்துல கடன் வாங்கினாங்க, திமுக ஆட்சி காலத்துல கடன் வாங்கினாங்க, நாமளும் வாங்குவோம்னு நினைக்காம இந்த நிலை மாறணும், இந்த நிலையை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க யோசிக்கணும். அதுக்கு வந்து இந்த 2 மாசம்ங்கிறது போதாது. அப்ப அடுத்த பட்ஜெட்ல இந்த விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார், இந்த ஆட்சி முடியும் போது என்ன ஆகும்னு உங்களுக்கு தோணும் சார்? எவ்வளோ லோன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்மியாக இருக்குமா, அதிகமாக இருக்குமா, எப்படி இதே மாதிரி இருக்குமா? இல்லை, அதுதான் நிச்சயமாக ஒரு 1,00,000 கோடி வருஷத்துக்கு வாங்கினாங்கன்னா நிச்சயமாக அப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது தான். அப்போ எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பணவீக்கம் ஒரு பக்கம் இருக்கிறதுனால எதிர்வரும் காலங்களில் வந்து இந்த கடன் வாங்குற தொகைங்கிறது அதிகமாக தான் இருக்கும் சார். அப்போ மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்களே விஜய் மேலே, விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் வந்து குறைச்சிருவாரு. இல்லை, அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. மக்கள் வந்து தமிழ்நாட்டின் மேல் உள்ள கடனை விஜய் குறைச்சிருவாருன்னு யாரும் அவருக்கு ஓட்டு போடல. அப்படி முதல்ல புரிஞ்சுக்கணும். திமுக அதிமுக ஆட்சியில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருந்தது. ஸோ இவருடைய ஆட்சியில் எந்த தவறும் இல்லாமல் ஒரு நல்லாட்சியை தருவார், நமக்கு நல்லது பண்ணுவார், நாட்டுக்கு நல்லது பண்ணுவாருன்னு தான் அவரை உட்கார வச்சிருக்காங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் இவ்வளவு கடன் இருக்கு, அதை இவர் மாத்திருவாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் நினைத்திருப்பார்களாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு தான். அதே நேரம் விஜய் ஆட்சிக்கு வந்த புதுசில் நம்ம கேள்விப்பட்ட ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1,23,000 ரூபாய் கடன் இருக்குன்னு ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு என் மேல் உள்ள கடன் இந்த 1,25,000 நான் தர்றேன்லாம் அனுப்புனதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு சுவாரஸ்யமா இருக்குமே தவிர நடைமுறையில் வந்து எல்லாரும் என் மேல உள்ள கடனை இந்த அடைச்சிட்றேன்ட்டு பணத்தை அனுப்ப முடியுமா? அதனால பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்குவதுங்கிறது தவிர்க்க முடியாது. அதை எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்கிறத வேணா விஜய் அவர்கள் செய்யலாம். அதை வேணா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, அடுத்தபடியா இன்னைக்கு பட்ஜெட்ல நான் இன்னொரு விஷயத்தை பார்த்தேன் சார். என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் இந்த பிரஸ் மீட்டுக்கு வராரு, சுற்றி அவங்க கட்சிக்காரங்களாம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் சேகர் பாபு, ஏவாவெல்லாம் இருக்காங்க. சேகர் பாபு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து அந்த உதயநிதி பக்கத்தில் அந்த ப்ரெஸ் மீட்டில் நிற்கிற மாதிரி வந்து நின்றுட்டாங்க. ஒருத்தர் என்ன கேட்குறாருன்னா, இருப்பா சேகர் பாபு வருவாருப்பான்னு சொல்கிறாரு. எவ்வளோ நாளைக்கு அவரே இருப்பார், நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டாரு. சரி, இது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா சேகர்பாபு முக்கியமான நபராக இருந்திருக்காரு, இப்போவும் இருக்காரு. இப்போ அவரையே அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறது? அவர் அவாய்ட் பண்ணுறாங்க, இனிமேல் தேவையில்ல நினச்சிட்டாங்களா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டாலின் குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த பத்திரிகை செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது அதிலேயே வந்து ஸ்டாலின் கோஷ்டி, உதயநிதி கோஷ்டி அப்படின்னு இருக்கிறதாக செய்திகள் வருது. என்ன காரணம்னா இப்போ ஸ்டாலின் அப்படின்னாலே இப்போ அவருக்குன்னு வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. மா சுப்பிரமணியம், சேகர் பாபு, பொன்முடி, பெரியசாமி, ஏவாவேலு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சரவையில் யாரெல்லாம் இருப்போன்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுத முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய தேர்வு. இதெல்லாமே
உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பேட்டர்னை மாத்திட்டு நம்ம இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய வலியுறுத்தலா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல திமுக ஆட்சி நடக்கும் போதே சேகர்பாபுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கணும், அந்த மாவட்டத்தை பிரிச்சு வேணான்னு கேட்டா வேற சில பேரை நியமிக்கணும்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா சேகர்பாபுடைய முக்கியத்துவத்தை குறைக்கணும் அப்படின்னு உதயநிதி விரும்புறாரு. பட் அதே நேரம் அதை வெளிப்படையாக காட்டிக்காம, ஏன்னா அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சீன்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அது ஒரு வெளிப்படையா தெரிஞ்சு அவர் வரல அப்படிங்கும்போது, அவர் வரலைன்னா என்ன, நம்மளே இருந்துக்குவோம் அப்படின்னு ஒரு உதயநிதியுடைய ஆதரவாளருடைய குரலா அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது. இது என்னன்னா எதிர்காலத்தில் நடக்க போவதற்கான ஒரு முன்னோட்டமா கூட நம்ம இதான் சார் நான் கேட்கறேன். அடுத்து இது எந்த அளவு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? திமுக என்ன மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்க? அதாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க, புதியன அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிறது வாழ்க்கையில வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு. அப்படி இருக்கும்போது அது எல்லாவற்றிலும் நடக்கும் போது திமுகவுலையும் நடக்காம இருக்குமா? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவருடைய நிழல் மாதிரி இருந்தது ஆற்காடு வீராசாமி. ஆற்காடு வீராசாமி வந்து ஒரு மின்துறை அமைச்சரா இருந்தாரு. ஆனா அவருடைய துறை சார்ந்த வேலைகளை பாக்குறத விட கருணாநிதி பின்னாலதான் எப்பயுமே டிராவல் பண்ணுவார். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மின்வெட்டு பிரச்சனை நிலவும் போது கூட அவர் அதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கல. கருணாநிதியுடைய நிழலாகவே இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வயோதிகம் காரணமாக அவர் அந்த இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முதுமையில வந்து அவர் இருக்காரு. அவரெல்லாம் திமுக தொண்டர்களும் நினைச்சு பார்க்கல, திமுக நிர்வாகிகளும் நினைச்சு பார்க்கல. அதனால அதே மாதிரி துரைமுருகனுக்கு கொடுத்த முக்கியத்துவம்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு அவருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால அது வந்து கால மாற்றம் எல்லாமே நடக்கும். சேகர்பாபுக்கான முக்கியத்துவம் குறைவதும் அதில் அடக்கம். ஓகே சார். இப்போ அடுத்தபடியாக அதிமுகவை சேர்ந்த சிவி சண்முகம் அவர்கள் புசி ஆனந்தை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. எப்படி எடுத்துக்கலாம்? அவர் நான் கேட்டதுக்கு சும்மா அலுவல் காரணமாக தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. ஆனால் இது எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதாவது ஏற்கனவே அதிமுக பிளவுபட்டுருச்சு. எடப்பாடியுடைய அதிருப்தியாளர்கள் ஒரு 25 பேர் இருக்கிறத வந்து நம்ம ஏற்கனவே கண் கூட பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா தங்களுடைய பதவி பறி போயிடும் அப்படிங்கிற பயத்துல மீண்டும் வந்து எடப்பாடியோட வந்து ஒரு அப்படி சமரசமான மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் மனரீதியாக இருப்பது தாவேகா கூட தான். ஆனா வேற பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக வேற வழி இல்லாம அவங்க வந்து எடப்பாடி கூட இருக்காங்க. இதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் சேர்ந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் மீது வழக்கு இருக்கு. அவருடைய ராஜினாமாவே ஏற்கக்கூடாது, அவர்கள் ராஜினாமா செய்த தொகுதியில வந்து தேர்தலை நடத்தக்கூடாதுன்னா வழக்குகள் போயிட்டு இருக்கு. அப்ப இவங்க எல்லாருமே இந்த வழக்கு என்ன ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது அந்த ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா இவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் சேர்ந்து மீண்டும் இடைத்தேர்தலை சந்திப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. அதே நேரம் பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் அதிமுகவில் நீடிக்கிறாங்க. ஆனா எடப்பாடிக்கு ஆதரவா அவங்க இல்ல. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். சோ அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்காக ஒரு புசி ஆனந்த பாக்குறது, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தில் பாத்தீங்கன்னா அதிமுகவில் இன்னொரு பிளவு ஒரு பகிரங்கமாக வெடிக்க போகுது அப்படின்னு வேணா சொல்லலாம். எடுத்துக்கலாம். அது அப்படிதான் எடுத்துக்கலாம். அதை நோக்கி தான் இது நகர்ந்துகிட்டு. இந்த சந்திப்புகள் எல்லாமே அதை நோக்கியதா தான் இருக்கு. ஓகே சார். அடுத்தபடியாக இன்டர்வியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் சார். நான் இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல விஷயம் சொல்லியிருந்தேன், அண்ணாமலையும் அனுஷம் முதல்வராக வந்துட்டா என்ன பண்ணாச்சும் பேச்சுக்கு தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வாய்ப்பே இல்லை, பேச்சு கூட வாய்ப்பு இல்லைன்றீங்க. அது அவங்களால ஏன் முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, பொதுவாக தெரிஞ்சுங்க, ஒரு முதல்வர் பதவிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு எடப்பாடி மாதிரி ஓ பன்னீர்செல்வம் மாதிரி என்ன ஒரு ஃப்ளூக்லன்னு தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அல்லது ஒரு அதிர்ஷ்டத்தில் அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்கிற பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. முதல்வர் நாற்காலியில் ஒருத்தர் அமரணும் அப்படின்னா அவர் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்தால்தான் சாத்தியம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் கடந்த காலங்களில் அந்த முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார்ந்துருக்காங்க, விஜய் உட்பட. இதுல ஏன் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வத்தை வந்து அதிர்ஷ்டத்தில் வந்தாங்க அப்படின்னா, ஜெயலலிதா காலத்துல அவங்க சிறைக்கு போறாங்க, அதனால இவரை இது பண்றாங்க, அப்படிதான் வந்தாரு. எடப்பாடி பழனிசாமி வந்தது என்னன்னா, ஓ பன்னீர்செல்வம் அங்கிருந்து ஒரு புரட்சி பண்ண நினைச்சாரு, அதனால அவர் தூக்கி போட்டு எடப்பாடியை உள்ள கொண்டு வந்தாங்க. அப்படி எல்லாருக்கும் நடக்காது. அதுக்கடுத்து அண்ணாமலையா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், அண்ணாமலை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து மக்களால் அறியப்பட்ட ஒருத்தர். ஆனா மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் இல்லை, அறியப்பட்ட ஒருத்தர், அவ்வளவுதான். அந்த பாஜகவுல இருந்த வரைக்கும், அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஒரு
பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி ம் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்ததால் அவருக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சது. ம் அதனால் மக்களால் அறியப்பட்டார், அவ்வளவுதான். மற்றபடி தமிழ்நாடே திரண்டு அவர் பின்னாலையெல்லாம் நிக்கல. அப்புறம் தனுஷை பார்த்தீங்கன்னா இங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க, அதில் ஒருவர் தனுஷ். மிகச்சிறந்த நடிகர். அவர் நடிச்ச படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் போய் பார்ப்பாங்க, நல்லா இல்லைன்னா கரை மாதிரி அதை ஃப்ளாப் ஆயிடும். இந்த இடத்துல தான் இருக்கார். நல்லா கேட்டுங்க, விஜய் படம் ஜனநாயகன் வந்திருக்கு, அந்த படம் வந்து சுமாரான படம், ஆனா லீக் ஆன படம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது 200 கோடி வசூலை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. எந்த படமும் வசூலிக்காத, எந்த படமும் கொடுக்காத ஒரு ஷேரை வந்து அந்த படம் கொடுக்குது. ஆமா, லீக்கான படம். ஆமா, ஆனா தனுஷ் போன்றவர்கள் நடிக்கிற படம் நல்லா இருந்தா ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. அப்ப விஜய்க்கும் தனுஷுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜய்க்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டம், தனுஷுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த ஆதரவை வச்சு இவரால பாத்தீங்கன்னா அரசியல்லையும் ஜெயிக்க முடியாது, ஆட்சியையும் பிடிக்க முடியாது. அந்த அடிப்படையில தான் நம்ம அந்த கருத்தை சொன்னோம். மற்றபடி அரசியலுக்கு வருகிற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. உங்களை மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் நீங்க எந்த உயரத்துக்கும் போக முடியும். ஆனா இன்றைய உங்களுடைய பொசிஷனை வச்சு பார்க்கும்போது அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றேன். ஓகே சார், இப்ப அனுஷ் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அப்போஸ் பண்ணி தான் அரசியல் பண்ணியாக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. 31 தமிழக முதல்வரை எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ணார். அது அப்படிதான் விஜய் அவர்களும் பண்ணார். ஸ்டாலினை எதிர்த்து தான் அவரும் பண்ணார். ஸோ இப்போ விஜய் அவர்களை எதிர்த்து அவரால் அரசியல் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா 31 எலெக்ஷன் வரப்போது, வேறு வழியில் வாயை திறந்து தமிழக முதல்வர் எதிர்த்து பேசி தான் ஆகணும். அது அவரால் முடியும்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, விஜயை எதிர்த்து யார் வேணுமானாலும் பேசலாம், இல்லை அது பிரச்சனை இல்லை. விஜய்க்கு எதிராக நீங்கள் குரலை உயர்த்தி அந்த அரசியல்ல உங்களால ஜெயிக்க முடியுமாங்கிறது தான் உங்களுக்கு கேள்வி. விஜயை வீழ்த்த முடியுமாங்கிறது தான் அது முடியும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாவுக்கு போனீங்கன்னா எவனா விஜய் பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இந்த மாதிரி நாளைக்கு தனுஷும் கூட விமர்சனம் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுடைய விமர்சனம் விஜயை வீழ்த்துமா, என்ன அந்த விஜய் இருந்த இடத்துல உங்களை போய் அமர வைக்குமா அப்படிங்கிறது தானே கேள்வி. அதுக்கு வந்து வாய்ப்பு அவரால் முடியும். அதுக்கு அடுத்து எனக்கு தெரிந்து தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கட்சின்னு போறதை விட வேற ஏதாவது ஒரு கட்சிக்குள் டிராவல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட என்னுடைய யூகம். என்ன காரணம், ஒரு தனி கட்சி அப்படின்னா அதுக்கு ஒரு பல கோடி ரூபாய் தேவைப்படும். அந்த அளவுக்குலாம் தனுஷ் கிட்ட பணம் இருக்கான்னு தெரியல. ஒருவேளை பாஜக பேக்கிங்ல இருந்து அவங்க ஏதாவது செலவு பண்ணி இவரை தனி கட்சி ஆரம்பிக்க வைக்க போறாங்களாங்கிறது தெரியல. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி, இன்றையோட இறுதி கேள்வி சார், நான் அதான் வச்சிருந்தேன். அவர் அடுத்த கட்டமா என்ன சார் பண்ண போறாரு? ஏன்னா இப்பதான் ஒரு ஸ்கூலுக்கு பில்டிங்லாம் கட்டி கொடுத்துருக்காரு, இப்பதான் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த கட்ட அவரோட பிளான் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அவருக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, என்ன மாதிரி இருக்க போகுது சார்? அவர் இல்ல, அதான் அவருடைய இலக்கு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அது அரசியல் அப்படிங்கிறது. அவர் வெளிப்படையாக அதை வாய்விட்டு சொல்லலைனாலும் இப்ப அவர் கூட இருக்கிற அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் சுப்பிரமணிய சிவா வந்து அதை உரிய நேரத்தில் அறிவிப்பாருன்னு தான் தொடர்ந்து சொல்றாரு. அவர் அரசியலுக்கு வரமாட்டார்னு அவர் சொல்லல. சோ அதை வச்சு இவர் அரசியலுக்கு வரப்போறாருங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்படி அரசியலுக்கு வருவதாக இருந்தால் அந்த 31 எலெக்ஷனை பேஸ் பண்ணி வரணும். அப்படி இல்லைன்னா 29 நடக்கிற அந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னால வரணும். ஏதோ ஒரு இடத்துல வரப்போறாரு. மக்களவை தேர்தலை பேஸ் பண்ணி இவர் வந்தார் அப்படின்னா இவர் பின்னால வந்து பாஜக இருக்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா நீங்க தமிழ்நாடு அரசியல் தான் உங்களுடைய நோக்கம்னா நீங்க 31 தேர்தலை பேஸ் பண்ணி தான் வரணும். 29ங்கிறது மக்களவை தேர்தல். அப்ப நீங்க அதை பேஸ் பண்ணி வர்றீங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஃபேவரா வந்து நீங்க ஏதோ பண்ண போறீங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால இவரு மேல அந்த சாயம் வருது சார். இப்ப அனுஷ் மேல மட்டும் ஏன் அந்த சாயம் வருது? இல்ல, அதுக்கு என்ன காரணம், இது எல்லாமே யூகம் தான். தனுஷை பொறுத்தவரை அந்த சாயம் ஏன் வருதுன்னு என்ன காரணம்னா இவர் ரஜினியுடைய மருமகனா இருந்திருக்காரு. ரஜினி வந்து பாஜகவுடைய ஆளாக இங்க வந்து ஒரு ஆன்மீக அரசியல் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாரு. RSSல இருந்து வாடகைக்கு ஆளை எடுத்து அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தரை தான் நான் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இவர் அறிவிச்சாரு. அப்புறம் பாஜகவுக்கும் ரஜினிக்கும் நெருக்கமாக இருந்த தமிழறிவு மணியனை கொண்டாந்து பக்கத்துல நிறுத்தினாரு. புரியுதா இல்லையா? இப்ப தனுஷும் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியா தன்னை காட்டிக்கிறாரு. அப்ப இவர் அரசியலுக்கு வந்தா ஒரு ஆன்மீக அரசியல கையில எடுப்பாரு. அதன் மூலமாக அவர் முதுகுல சவாரி பண்ணி நம்மளும் வரலான்னு பாஜகவுக்கு நிறைய கணக்குகள் இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் நம்மளுடைய யூகம் தான். பட் இவர் அரசியலுக்கு வரும்போது இவர் என்ன மாதிரி வாய்ஸ் அவுட் பண்றாரு, என்ன மாதிரி பேசுறாருங்கிறத வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயங்கிறாரு, அது வழக்கமாக அவர் சொல்றதுதான்.
இப்ப திடீர்னு ஒரு ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதன் மூலமாக தன்னை ஒரு தேசியவாதியாக காட்ட முயற்சி பண்றாரு. இன்னொரு பக்கம் நீங்க தமிழ்ல பேசணும்னு தமிழராகவும் காட்டிக்க முயற்சி பண்றாரு. அந்த மாதிரி தனுஷனுடைய அரசியலுங்கிறது இப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நாளாக நாளாக அதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப நம்ம விரிவா பேசலாம். ஓகே சார், கண்டிப்பா அப்ப விரிவா பேசுவோம் சார். இவ்வளவு நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம். நன்றி.